Hi viewers, welcome to Taste of Wonder Kitchen. நம்ம இன்னைக்கு பன்னீர் செய்ய போறோம். இதுக்கு நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். 2 லெமன் எடுத்துர்க்கேன். 1 லிட்டர் பால் நமக்கு 200 கிராம் பன்னீர் கிடைக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். பாலை இப்ப நம்ம அடுப்புல வச்சிட்டோம். பால் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த 2 லெமனையும் புளிஞ்சி சாறு எடுத்துக்குவோம். பால் இப்ப நல்லா பொங்கிருச்சு. இப்ப நம்ம லெமனை புளிஞ்சி சாறு வச்சிருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்க்கலாம். பாருங்க எல்லா லெமனையும் நம்ம ஊத்திட்டோம். இப்போ இந்த பால் வந்து லைட் எல்லோவா மாறணும். பாருங்க இந்த மாதிரி லைட் எல்லோவா மாறிடுச்சு. இந்த பால் பூரா நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வடிகட்டுவோம். நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில ஒரு துணியை போட்டுட்டு துணியில ஊத்திட்டோம். இப்ப இதுல கொஞ்சம் நல்ல தண்ணி ஊத்தி கொஞ்சம் கிளறி விட்டுருவோம். இந்த லெமன்ல உள்ள புளிப்பெல்லாம் போயிடும். நல்லா நம்ம துணியில வச்சு இப்படி நல்லா புழிஞ்சிட்டு இதை கொஞ்சம் சேஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சுட்டு நல்லா நம்ம இந்த இடிக்கிற கல்லை நம்ம அது மேலே நம்ம இந்த இடிக்கிற கல்லை அப்படியே வெயிட்டுக்கு வச்சுடுவோம். இது அப்படியே ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் கழிச்சு எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக பன்னீர் செட் ஆகிடும். நம்மளோட பன்னீர் இப்ப ரெடி ஆயிடுச்சு. பாருங்க காட்டுறேன். பாருங்க பன்னீர் நல்லா வந்துருச்சு பாருங்க. இதை நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். நம்மளோட பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம வீட்டிலே செய்கிறது, எந்த ப்ரிசர்வேஷனும் இல்லை, உடம்புக்கும் நல்லது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் ஆஃப் ஒண்டர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.